கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஜூன் மாத வாக்குத்தத்தம் சகரியா 8:13. ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன், பயப்படாதேயுங்கள், உங்கள் கைகள் திடப்பட கடவது. Zechariah chapter 8 verse 13. So I will save you and you shall be a blessing. Do not fear, let your hands be strong. கர்த்தர் இந்த மாத வாக்குத்தத்த வசனமாக சகரியாலிருந்து நமக்கு கொடுத்திருக்கிறார். அடிமத்தன வாழ்க்கையில் இருந்து கிட்டத்தட்ட 70 ஆண்டுகள் பாபிலோனிய அடிமத்தன வாழ்க்கையில் இருந்து அவர்கள் திரும்பி வரும் பொழுது பாழான எருசலேமையும் அதை சுற்றியுள்ள இடங்களையும் கண்டு ஜனங்கள் கண் கலங்குகின்றனர். ஜனங்கள் ஒரு சாபத்தின் பிடியில் இருப்பதாக உணர்கின்றனர். இஸ்ரவேலர்களை ஒரு சாபத்தின் அடையாளமாக மற்ற ஜனங்கள் பார்க்க நேரிட்டது. ஏனால் அவ்வளவு இழப்புகள், அவ்வளவு ஏமாற்றங்கள், அவ்வளவு பிரச்சனைகள், சுற்றியுள்ள பகையவர்கள் அவர்களை குத்தி குத்தி ஒவ்வொரு தடவையும் குறை சொல்லுகிற கூட்டங்களும் அங்கே இருந்தன. அதன் மத்தியில் கர்த்தர் அவர்களை அழைத்து, இதுவரைக்கும் நீங்க சாபமாய் இருந்தீங்க, இனிமேல் உங்களை ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்றப் போகிறார் என்று, உங்களை ஆசீர்வாதமாய் இருக்கும்படி, நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி அல்ல, உங்கள் மூலமாக அநேக ஜனங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி கர்த்தர் உங்களை எழுப்ப போகிறார் என்று கர்த்தர் இந்த சகரியா மூலமாக வாக்குத்தத்தமாக சொன்ன வசனம்தான் இந்த வசனம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் அப்படிதான் அழைக்கிறார். உங்களுக்காக மாத்திரமல்ல, உங்கள் குடும்பத்திற்காக மட்டுமல்ல, உங்களுக்கு சுற்றியுள்ளவர்களுக்காக ஆசீர்வாதமாயிருக்கும்படி உங்கள் ஒவ்வொருவரையும் எழுப்ப கர்த்தர் சித்தம் கொண்டிருக்கிறார். முதலாவது, சாபத்திலிருந்து ஆசீர்வாதமான வாழ்க்கை. எனக்கேன் இவ்வளவு பிரச்சனைகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது, எனக்கேன் இவ்வளவு சாபங்கள், எனக்கேன் இவ்வளவு ஆசீர்வாத குறைச்சல்கள் என்று எண்ணுகிற நேரத்துல கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் இருக்கும்படி எழுப்ப போகிறார். உங்களை குறைவாக பார்த்தவர்கள் மத்தியில கர்த்தர் உங்களை நிறைவாக்குவார். அதுதான் இந்த வசனத்தின் சாராம்சம். இரண்டாவது, பயப்படாதேங்கள். எந்த சூழ்நிலையும் கர்த்தரை மீறி நடப்பதில்லை. சாசு சுற்றி இருந்தாலும் ஆனாலும் கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். சத்துருக்கள் மத்தியில கர்த்தர் நம்மை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். அதனால எந்த காரியம் நேரிட்டாலும், எந்த தாமதங்கள் இருந்தாலும், எந்த தரைகுறவான செயல்கள் நடந்தாலும், எந்த பேச்சுகள் மத்தியிலும் பயப்படாமல் திடமனதாயிருந்து கர்த்தருக்காக எழும்புகிற ஜனங்களாய் நாம் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும். எதிர்காலத்தை பற்றிய பயம் நமக்கு இருக்கக்கூடாது. தோல்விகளை பற்றிய பயம் நமக்கு இருக்கக்கூடாது. உங்கள் மனதை நெருக்கும் பிரச்சனைகள் இருந்தாலும் அதை பற்றிய பயம் இருக்கக்கூடாது. அதனாலதான் கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதேங்கள், டு நாட் ஃபியர். இந்த வசனம் அடிக்கடி வேதாகமம் முழுவதும் இந்த வசனம் காணப்படுகிறது. டு நாட் ஃபியர் என்ற வார்த்தை அடிக்கடி காணப்படுகிறது. ஏனால் கர்த்தர் நமக்கு பயமுள்ள வாழ்க்கை அல்ல, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள வாழ்க்கையை கொடுக்க விரும்புகிறார். மூன்றாவது, உங்கள் கைகள் திடப்பட கடவது. பலவீனமான உங்கள் கைகள், இதுவரைக்கும் சோர்ந்து போன உங்கள் கைகள், சில நேரத்துல செய்து சில தளர்ந்த கைகளாக ஆகிவிடும். அந்த மாதிரி தளர்ந்த கைகள், உங்கள் கைகள் முயற்சியை பாதியிலே நிறுத்தியிருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிற கைகளை ஆண்டவர் திடப்படுத்த விரும்புகிறார். கர்த்தரை முன்னிறுத்தி நாம் செய்கிற காரியங்களை தைரியத்தோட செய்யும் பொழுது கர்த்தர் நம் கைகளை திடப்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார். தேவன் உங்களுக்கு கொடுக்க போகும் ஆசீர்வாதங்களை நிறைவாய் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உங்கள் கைகளை திடப்படுத்தி பலப்படுத்துகிறார். எதை குறித்து பயப்படுகிறீர்களோ அதை கர்த்தரிடத்தில் ஒப்புவியுங்கள். எதை குறித்து கலங்குகிறீர்களோ அதை கர்த்தரிடத்தில் ஒப்புவியுங்கள். உங்கள் வேலைகளில் மாத்திரம் முழு கவனத்தை செலுத்துங்கள். உங்கள் ஊழியத்தில் மாத்திரம் முழு கவனத்தை செலுத்துங்கள். சுற்றியுள்ள சத்தத்திற்கு இடம் கொடுக்காமல் தேவனுடைய சத்தத்திற்கு மாத்திரம் இடம் கொடுப்பவர்களாய் நாம் ஒவ்வொருவரும் எழும்ப வேண்டும். குறைவானதை அல்ல, நிறைவானதை நோக்கி நாம் நகர வேண்டும். ஆண்டவர் இம்மையில மாத்திரம் அல்ல, மறுமையிலும் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அதனால ஆண்டவர் ஒவ்வொருவரையும் நடத்தும் பொழுது குறைவானவைகளை நோக்கி பார்க்காமல் நிறைவானவைகளை நோக்கி பார்க்கிற வாழ்க்கையை கர்த்தரிடத்தில் அனுபவிக்க வேண்டும். நம் கர்த்தரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு மாத்திரமல்ல, உங்களை சுற்றியவர்களுக்கும் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். அதுதான் கர்த்தர் விரும்புவது. இதற்கு கர்த்தர் நம் கைகளை திடப்படுத்துகிறார். இதற்கு பயத்தை நீக்குகிறார். இதற்கு கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறார். மறுபடியும் படிப்போமா? சகரியா 8:13. ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன், பயப்படாதேயுங்கள், உங்கள் கைகள் திடப்பட கடவது. கர்த்தர் உங்கள் கைகளை திடப்படுத்துகிறார். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.